வாங்க, இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு அச்சுறுத்தல் வர்றதுக்கு முன்னாடியே அது எப்படி தடுக்கிறது? இதுதான் புது கொள்கையோட முக்கியமான கேள்வி. இது வரைக்கும் நம்ம பாதுகாப்பு நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சம்பவம் நடந்த பிறகுதான் நாம செயல்பட்டோம். எல்லை தாண்டிய பயங்கரவாதம், ஆன்லைன் தீவிரவாதம்னு பலவிதமான அச்சுறுத்தல்களை நாம சந்திச்சுட்டு இருக்கோம். நம்ம பதில் நடவடிக்கைகள் பெரும்பாலும் மாநில அளவுல, அதுவும் தாக்குதலுக்கு பிறகுதான் இருந்துச்சு. ஆனா இப்போ பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே தடுக்கிற ஒரு புதிய முறைக்கு நம்ம மாறுறோம். பழைய முறைக்கும் புதிய முறைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. தடுப்புக்கும் உளவுத்துறைக்கும் இப்போ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதாவது நாடு முழுமைக்குமான ஒரு பொதுவான திட்டம். ஆனா மாநிலங்களுக்கு ஏற்ப மாத்திக்கவும் முடியும். சரி, இந்த புது திட்டத்தோட 4 முக்கிய தூண்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல் விஷயம், ஆன்லைன்ல பரவுற தீவிரவாத கருத்துக்களை தடுக்கிறது தான். இது ரொம்ப முக்கியம். அடுத்து, இந்தியா நேபாள மாதிரி எளிவில் ஊடுருவக்கூடிய நம்ம எல்லைகளை இன்னும் பலப்படுத்துறது. மூணாவதா, பயங்கரவாதத்துக்கு பணம் வர்றதை தடுக்கிறது. அப்புறம் மக்களை பிரிக்கிற சித்தாந்தங்களை எதிர்க்கிறது. 4வது தூண், டெக்னாலஜி. தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடியே தகவல்களை வச்சு கணிக்கிறது. நாட் கிரிட் அப்படிங்கிற அமைப்பு நம்ம ஆதார், பேங்க், பயண விவரங்கள் எல்லாத்தையும் இணைச்சிடும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு தான். ஆனா இதனால நம்ம தனிப்பட்ட சுதந்திரம் பாதிக்கப்படுமா? அதிகார குவிப்பு, கண்காணிப்பு கருவிகளை தவறா பயன்படுத்துறதுன்னு இதுல சில சவால்களும் இருக்கு. இது சரி செய்ய பாராளுமன்ற மேற்பார்வை, டேட்டா பாதுகாப்பு, அப்புறம் மாநில காவல்துறைக்கு அதிகாரம் தேவை. சுருக்கமா சொன்னா, இதோட உண்மையான வெற்றி தாக்குதலை தடுக்கிறதுல மட்டும் இல்ல, நம்ம உரிமைகளை மதிக்கிறதுலும் இருக்கு.